Hi, hello, welcome back to my YouTube channel. எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காரைக்காலுடைய பாரதியார் ரோட்ல இருக்கக்கூடிய அல்ஃபார்க் ரெஸ்டாரன்ட்ல தான் இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா சிக்கன் தோசை, பீஃப் தோசைலாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். சோ இதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை புதுசா பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அடுத்து ஃபைனலா வந்து பீஃப் அதையும் பார்த்துருவோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. மீன் கோழி ரைஸ் இல்லை சிக்கன் தோசை, பீஃப் தோசை, ஒரு மீன் கோழி சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னாக்கா அல்ஃபார்க் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சிக்கன் தோசை, பீஃப் தோசை, மீன் கோழி இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மீன் கோழிங் வந்துருச்சு. அதை இங்கே வச்சிருக்கேன்.
நிறையா இருக்குது நிறைய எல்லாம் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலாக இருக்குதா சும்மா நீங்கள் தான் கடைசியாக போங்க இல்லை ஆளெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க க்ளோஸ்அப் போகிறீங்களா செம்ம டேஸ்ட்டாக மயில் போட்டு சிக்கனு ஆனியனு கேரட்டு தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் தோசை வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது சாப்பிட்டதே இல்லை அந்த மாதிரிலாம் மதுரையில் சாப்பிட்டோமோ அது கூட அந்த அளவுக்கு இல்லைல்ல மீ கோரிங்க எப்படி இருக்கு பார்ப்போம் நல்லா இருக்கு அந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அடுத்தது பீப் தோசைக்காக வெயிட்டிங் அடுத்தது வரட்டும் அதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது மீன் பொரி வந்து நார்மலாக நூடுல்ஸ் மாதிரிலாம் இல்லை செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இருப்பானுக்கு வேறு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் இருப்பான் அருமை சார் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்கு ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்து பீஃப் அதையும் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேயா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆவி பறக்க பீஃப் தோசை பீஃபை பாருங்க செம்மையாக அப்படியே வெந்து அப்படியே தோசையோட அப்படியே மெர்ஜாகி செம்மையாக இருக்குது பீஃப் கறியும் சொல்கிறேன் சாஃப்டாக இருக்குல்ல நல்லா வெந்துருங்க அல் ஃபாரூக் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சிக்கனு பீஃபு வெரைட்டி ஆஃப் தோசை வந்து கொடுத்துட்ருக்காங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் காரைக்கால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து மதியானம் லன்ச்லாம் பண்ணுறீங்களா பண்ணுறோம் லன்ச்சில் என்னென்ன பண்ணுறீங்க லஞ்ச் வந்து ஹைதராபாத் பிரியாணி ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு பீஃப் ரைஸு பீஃப் நூடுல்ஸு எல்லாமே இருக்குது மதியத்தில் ஆமாம் இப்போ பரோட்டா வெரைட்டிஸ் மட்டும் கிடையாது சிக்கன் தோசை ஆமாம் ஈவினிங் தான் சிக்கன் தோசை பீஃப் தோசை மட்டன் தோசை எல்லாமே வந்து ஈவினிங் தான் சூப்பராக இருந்துச்சு சிக்கன் தோசை மட்டன் பீஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆனால் மதுரையிலேயே சாப்பிட்ருக்கோம் மதுரையில் விட அந்த அளவுக்கு இது இல்லை இது வந்து ஓன் மேலே ஓன் மேட் இது சிக்கன் தோசை பீஃப் தோசை எல்லாமே ஓன் மேடாக நம்ம சூப்பராக பண்ணி சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ப்ரோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் தோசை சாப்பிட்டோம் பீஃப் தோசை சாப்பிட்டோம் அது மாதிரி மீன் கோரிங் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்லாம் நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா காரைக்காலில் வந்து பாரதியார் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த அல்ஃபாரூக் ரெஸ்டாரண்ட் கனெக்ட் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் மதியானத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டியாஸ் ஃபுட்டுஸும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து காரைக்கால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்